ஆண்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அதிகாலை உணவில் நம்ம எடுக்கக்கூடியவை எடுக்கக்கூடாததை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகாலை உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அதிகாலை உணவை பொறுத்து தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உங்கள் உடலுடைய ஆயுளும் இந்த அதிகாலை உணவை பொறுத்து தான் இருக்குது. அதை பற்றிய ஒரு சிறந்த காணொளி இது. அன்பு உள்ளங்களே, நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறந்த நல்ல காணொளிகள், சிறந்த நல்ல பதிவுகளையும் தகவல்களையும் நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். அதனால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் மிகவும் சிறந்த ஒரு சேனலாகவும் காணொலியாகவும் இருக்க போகுது. அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உணவில் எடுக்கக்கூடாததை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பால் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பால் சார்ந்த பொருட்களை தான் எல்லோரும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாலில் என்னென்னலாம் நம்ம உணவுப் பொருளை எடுத்துக்கிறோம்னா டீ, காஃபியாக எடுத்துக்கிறோம். அந்த டீ, காஃபியில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா டீ தூள் சேர்க்கிறோம், வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறோம். இந்த டீ தூள் என்பது ஒரு கெமிக்கல் ஒரு பொருள். இந்த டீ தூள் என்பது ஒரு சாயம் கொண்ட கெமிக்கலான பொருள். அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா வாதம், பித்தம், கபம் ஏற்படும், பித்தம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை என்பது சல்ஃபர் சர்க்கரை, சீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக, இந்த வெள்ளை சர்க்கரைனால ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் நீங்கள் எடுக்கிறதுனால காலையில் பித்தம் ஏற்படுறதுனால அஜீரண கோளாறு, சரியாக செரிமானம் ஆகாது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகும், கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லாமே பாதிக்கும். ஒரு உறுப்பு உடலில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிப்பு ஏற்பட்டுரும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லேயே மாரடைப்பு வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சர்க்கரை டீ தூளை முற்றிலுமாக தவிர்த்துட்டு, அதுவும் நாட்டு பசும்பால் கிடைச்சா எடுத்துக்கோங்க. அதில் சாதாரண பால் தான், பசும்பால் கிடைக்குது, அது மட்டும் எடுத்துக்கோங்க. பாக்கெட் பாலை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஏன்னா அதிகாலை உணவு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடுத்தர வயதுலேருந்து எல்லாருமே நம்ம பால் சார்ந்த பொருட்கள் தான் அதிகாலை உணவில் எடுத்துக்கிறோம். அதனால் வெறும் பாலை நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றி நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கோங்க. பனக்கருப்பட்டியை நீங்கள் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த பாவை எடுத்து நீங்கள் வெறும் பாலில் மிதமான சூட்டில் நீங்கள் அந்த பனக்கருப்பட்டியை நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. வெள்ளை சர்க்கரையை விட்டுருங்க. இதை ஏன் நீங்கள் கெமிக்கலான பொருளை நீங்கள் ஏன் அதை சேர்த்து உங்களுடைய உடலை நீங்கள் கெடுத்து திரும்ப அது மருத்துவ செலவு பண்ணுறீங்க? இது தேவையில்லாத வேலை இல்லைங்களா? குழந்தைகளுக்கும் நீங்கள் காலையில் டீ, காஃபி, பால் கொடுக்குறீங்க. அதுபோல் தாய்மார்கள், குழந்தை பெற்ற தாய்மார்களும் பால் தான், அந்த பால் சார்ந்த பொருட்கள் தான் அவங்க அருந்துறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பால் கொடுத்தாலும் சரி, அல்லது டீ, காஃபி கொடுத்தாலும் சரி, முற்றிலுமாக டீ என்பதில் டீ தூள் போடாதீங்க. நாட்டு சர்க்கரை போட்டாவே உங்களுக்கு கலர் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் தாய்மார்கள் வெறும் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்க. ரொம்ப ரொம்ப சிறந்தது. உடல் ஆரோக்கியமும், குழந்தைக்கு எந்த ஒரு சளி எதுவுமே பிடிக்காது, காய்ச்சல் அதிகமாக வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல பாலை எப்பயுமே நல்லா கொதிக்க வச்சு பொங்கி 5 பொங்கு வரும். அந்த மாதிரி பாலை குறைஞ்சது ஒரு 4 பொங்கு 5 பொங்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு, மிதமான சூட்டில் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு தாய்மார்கள் அருந்தலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதனால் அதிகாலை உணவில் டீ தூள், சர்க்கரையை, வெள்ளை சர்க்கரையும் டீ தூளையும் தவிர்த்துருங்க. நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திக்கோங்க, பனக்கருப்பட்டியை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அதிகாலை உணவில் சிறுதானிய கஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் உப்பு போட்டும் நீங்கள் சிறுதானிய கஞ்சி காலையில் கூழ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் ஒரு கூழாக நீங்கள் சிறுதானியத்தை கூழ் காய்ச்சி நீங்கள் 1 டம்ளர் நீங்கள் அதிகாலையில் 1 டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கும், பெரியவங்க, நடுத்தர வயது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதிகாலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த அதிகாலை உணவில் எண்ணெய் பொருட்கள், பலகாரம் சார்ந்தது, வெறும் வயிற்றில் மலஜலம் கழிச்சிட்டு இந்த வெறும் வயிற்றில் ஆயில் பொருள், அதாவது வடை, மெதுவடை, இந்த மாதிரி ஆயில் சார்ந்த போண்டா, இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. இதுவுமே உங்களுக்கு வாதம், பித்தம், கபத்தை ஏற்படுத்தும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வரும். படிப்படியாக ஒரு நோய் வந்துச்சுன்னா படிப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படும்.
குழம்புல வந்து நீங்கள் கடுகு தாளிப்பு பயன்படுத்தாதீங்க. கடுகு வந்து 100 டிகிரி வெப்பம் கொண்டது. ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வச்சா 100 டிகிரியில் தான் அந்த தண்ணி வந்து கொதித்தன்மை வரும். அதுபோல் ஒரு சிறு கடுகுக்குள்ளே 100 டிகிரி வெப்பம் இருக்குது. இந்த வெப்பம் வந்து இருக்கிறதுனால இந்த கடுகு தாளிப்பு நீங்கள் பயன்படுத்துறதுனாலையும் வாதம், பித்தம், கபம் அதிகமாக ஏற்படும். கடுகு தாளிப்பெல்லாம் குளிர் பிரதேசமான இமயமலை, காஷ்மீர் போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு தான் இந்த கடுகுனுடைய பயன்பாடு தேவைப்படுது. கடுகு எண்ணெய் பயன்பாடு தேவைப்படுது. நம்முடைய தென்னிந்தியாவுக்கு கடுகு தாளிப்பு, கடுகு எண்ணெய் எல்லாம் தேவையற்றது. அதனால் குழம்புல வந்து முதல்ல வந்து கடுகு தாளிப்பை எடுத்துருங்க. செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க. அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய். எந்த அளவுக்கு உணவில் வந்து ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.